வெல்கம் டு இணையதள ஏஎஸ் அகாடமி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கம்யூனிகேஷன் அப்படின்ற ஒரு டைட்டில் எடுத்து ஒரு சீரியஸ் பார்த்துட்ருக்கோம். அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போகிறது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் கம்யூனிகேஷன் சிஸ்டம் எந்தெந்த விதத்தில் நான் என்ன பண்ணுறேன், கிளாசிஃபை பண்ணுறேன் அப்படின்றத இதில் நம்ம சொல்லுவோம். இது 3 கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. இது எத்தனை குரூப்பாக நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா 3 குரூப்பாக பிரிக்கிறோம். என்னென்ன அப்படின்னா யூனிடைரக்ஷனல் ஆர் பைடைரக்ஷனல். யூனிடைரக்ஷனல் ஆர் பைடைரக்ஷனல். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா அனலாக் ஆர் டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் சிக்னல். அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன் ஆர் யூசஸ் சம் கைண்ட் ஆஃப் மாடுலேஷன். ஓகேங்களா? இங்கே நீங்கள் பாருங்கள், அந்த 3 நேம் தான் இந்த இடத்துல இருக்க போகுது. யூனிடைரக்ஷனல், பைடைரக்ஷனல். அடுத்தது என்னது நேச்சுரலை பொறுத்து இங்கே நம்ம பண்ணுறோம். அடுத்தது என்னது பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன். நேம் தான் மாறும், பார்த்துக்கோங்க. புரியுதுங்களா? இப்போ யூனிடைரக்ஷனல், அடுத்தது என்னது பைடைரக்ஷனல் கம்யூனிகேஷனை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்பிள் சிஸ்டம், அதாவது சிம்ப்ளெக்ஸ், ஆஃப் டியூப்ளெக்ஸ், ஃபுல் டியூப்ளெக்ஸ் அப்படின்னு நான் பிரிக்கிறேன். நல்லா பார்த்துக்கோ. சிம்ப்ளெக்ஸ் சிஸ்டம், ஆஃப் டியூப்ளெக்ஸ் சிஸ்டம், ஃபுல் டியூப்ளெக்ஸ் சிஸ்டம் அப்படின்னு நான் பிரிக்கிறோம். நேச்சர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிக்னல் அனலாக் அண்ட் டிஜிட்டல். அனலாகு டிஜிட்டல் அப்படின்னு பிரிக்கிறோம். அடுத்தது டெக்னிக்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். எந்தெந்த டெக்னிக் அப்படின்றதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பேண்ட் டிரான்ஸ்மிஷன். அப்புறம் இன்னொன்று என்னது கம்யூனிகேஷன் யூசிங் மாடுலேஷன். புரியுதுங்களா? உனக்கு நார்மலாக இதெல்லாம் தெரியும். அனலாக் சிஸ்டம் அப்படின்னா உங்களுக்கு என்னவாகும், கண்டினியூஸாக சிக்னல் இருக்கும். இதுதானே அனலாகு. டிஜிட்டலாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டைமை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்கும். டிஸ்கிரீட் டைமில் எனக்கு என்ன கிடைக்கும், அவுட்புட் கிடைக்கும். ஸோ கிளாசிஃபிகேஷனை பொறுத்தவரையும் 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறோம். ஒன்று பை டைரக்ஷனை பொறுத்து பண்ணுறோம், பையா யூனி அந்த கம்யூனிகேஷன். அப்புறம் நேச்சர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் சிக்னல், அப்புறமேட்டு டெக்னிக் ஆஃப் டிரான்ஸ்மிஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அடுத்தது கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் தி நேச்சர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னிக். இந்த நேச்சர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னிக் அப்படின்றது இதுதானே அனலாகு டிஜிட்டல். இந்த அனலாக் டிஜிட்டலில் நான் என்ன பண்ணுறேன், அகைன் பிரிக்கிறோம். அனலாக் சிக்னல் நான் என்ன பண்ணுறேன், கண்டினியூஸ் சிக்னல். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், பல்ஸ் மாடுலேஷன் அப்படின்னு பிரிக்கிறோம். டிஜிட்டலை என்ன பண்ணுறோம், பல்ஸ் கோர் மாடுலேஷன், டெல்டா மாடுலேஷன். அடுத்தது என்ன பண்ணுறேன், அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன் அப்படின்னு நான் பிரிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ என்னோட இன்ஃபர்மேஷனை, அதாவது நேச்சர் ஆஃப் இன்ஃபர்மேஷனை பொறுத்து 2ஆக பிரிக்கிறோன்னு சொல்லியிருக்கோம். அந்த 2 அகைன் நான் என்ன பண்ணுறேன், 2ஆக பிரிக்கிறோம். புரியுதுங்களா? இதில் என்ன பண்ணுறோம், கண்டினியூஸில் ஏஎம், பிஎம், அடுத்தது எஃப்எம், ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், ஃபேஸ் மாடுலேஷன், ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். பல்ஸ் மாடுலேஷனை பொறுத்தவரை பல்ஸ் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன், பல்ஸ் வித் மாடுலேஷன், பல்ஸ் பொசிஷன் மாடுலேஷன் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். ஓகேங்களா? டிஜிட்டல் கம்யூனிகேஷன் சிஸ்டத்தை பொறுத்தையும் பல்ஸு கோடு மாடுலேஷன், டெல்டா மாடுலேஷன், அடாப்டிவ் டெல்டா மாடுலேஷன் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிக்கிறேன். ஓகேவா? அடுத்தது அனலாக் கம்யூனிகேஷன். அனலாக் கம்யூனிகேஷன்னா உனக்கு தெரியும், கண்டினியூஸ் சிக்னலாக இருக்கும். ஓகேங்களா? பேசிக்காக அனலாக் கம்யூனிகேஷனாக அந்த சிக்னல் எப்படி இருக்கும், உங்களுக்கு கண்டினியூஸ் சிக்னலாக இருக்கும். அதை கண்டினியூஸாகவே நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். ஸோ மாடுலேஷன் சிஸ்டம் ஆர் டெக்னிக்ஸ் இன் விச் ஒன் கேரக்டர், இங்கே பாருங்கள், ஒன் ஆஃப் தி கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கேரியர் வேரிடு. எது வேரி ஆகுது, கேரியர் தான் வேரி ஆகுது. கேரியர் இஸ் வேரிடு இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் மாடுலேட்டிங் சிக்னல். ஓகேங்களா? ஸோ என் கேரியரை தான் நான் என்ன பண்ணுறேன், எந்த கம்யூனிகேஷன் சிஸ்டத்தில் எடுத்துக்கிட்டாலும்
மெசேஜ் கேரியர் வந்துச்சு அப்படின்னா கேரியர் சிக்னலை மட்டும் தான் நான் என்ன பண்ணுவோம் அப்படின்னா வேரி பண்ணுவோம். மெசேஜ் சிக்னலை வேரி பண்ண மாட்டோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் அப்படின்னா ஆம்ப்ளிடியூடை வேரி படுத்துகிறோம். ஓகேங்களா. ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன்னா ஃப்ரீக்வன்சியை வேரிப்படுத்துகிறோம். ஃபேஸ் மாடுலேஷன்னா ஃபேஸை வேரிப்படுத்துகிறோம். இதில் எல்லாமே வேரிப்படுத்துகிறோம் எதை தான் சொல்கிறோம் அப்படின்னா கேரியரை. எக்ஸாம்பிள் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷனில் கேரியர் சிக்னலோட ஆம்ப்ளிடியூடை வேரிப்படுத்துகிறோம். எதை பொறுத்து? மெசேஜ் சிக்னலோட ஆம்ப்ளிடியூடை பொறுத்து. ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா கேரியர் சிக்னலோட ஃப்ரீக்வன்சியை வேரிப்படுத்துகிறேன். எதை பொறுத்து அப்படின்னா மெசேஜ் சிக்னலோட ஆம்ப்ளிடியூடை பொறுத்து. புரியுதுங்களா? குழப்பிக்கக்கூடாது. இப்போ அனலாக் மாடுலேஷனுக்கு ஒரு ஜென்ரலாக இருக்கிற மாடுலேஷனோட டெஃபினிஷன் தான் இந்த இடத்துலையும் சொல்லியிருக்கோம். எக்ஸ்ட்ரா என்ன பண்ணியிருக்கோம்? அனலாக் அப்படின்ற ஒரு வார்த்தையை போட்டிருக்கோம். வெறுமன மாடுலேஷனால் இதே தான் எழுத போகிறீங்க. அடுத்தது அட்வான்டேஜ் ஆஃப் அனலாக் மாடுலேஷன். இதில் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா சிம்பிள். எது சிம்பிள் அப்படின்னா டிரான்ஸ்மிட்டர் ரிசீவர் ஆர் சிம்பிள். அடுத்து லோவர் பேண்ட் விட்த் இருந்தால் போகும். இது ரொம்ப 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 முக்கிய காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங் வந்து யூஸ் பண்ணுவோம். ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங் நம்ம யூஸ் பண்ணுவோம். ட்ராபேக்கு நாய்ஸு. ஓகேங்களா. அடுத்தது என்னது பண்ணால் நாட் பாசிபிள் செப்பரேட் தி நாய்ஸ் அண்டு சிக்னல். அடுத்தது ரிப்பீட்டர் நாட் யூஸ் பிட்வீன் டிரான்ஸ்மிட்டர் அண்டு ரிசீவர். ரிப்பீட்டரை யூஸ் பண்ண முடியாது, நாய்ஸ் அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? இது எல்லாமே எதோட ட்ராபேக்? அனலாக் கம்யூனிகேஷனோட ட்ராபேக்கு. நெக்ஸ்ட்டு டிஜிட்டல் கம்யூனிகேஷன். ஸோ டிஜிட்டல் கம்யூனிகேஷன் நான் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இது வரையும் போதா? மாடுலேஷன் சிஸ்டம் ஆர் டெக்னிக் டிரான்ஸ்மிட்டட் சிக்னல் இன் ஃபார்ம் ஆஃப் டிஜிட்டல் பல்ஸ். டிஜிட்டல் பல்ஸாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா டிரான்ஸ்மிட் பண்ணுவோம். ஓகேங்களா. அதுதான் இங்கே சொல்கிறாங்க. டிரான்ஸ்மிட் சிக்னல் ஃபார்ம் ஆஃப் டிஜிட்டல் பல்ஸ் ஆஃப் கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி அண்டு பேஸு. கான்ஸ்டன்ட் ஆம்ப்ளிடியூட் கான்ஸ்டன்ட் ஃப்ரீக்வன்சி பேஸு. ஓகேங்களா. இதில் என்னென்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இதுலேயும் அட்வான்டேஜும் இருக்கும் டிஸ்அட்வான்டேஜும் இருக்கும். முதல் அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு நாட் இன்ட்ரடியூஸ் மெனி எரர். ஓகேங்களா. அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா சேனல் கோடிங் டெக்னிக் யூஸ் பண்ணுவோம். சேனல் கோடிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி எரர் எதுவும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டிடெக்ட் பண்ணிக்கலாம். அந்த எரரை நான் என்ன பண்ணிக்கலாம்? கரெக்ட் பண்ணிக்கலாம். எதை யூஸ் பண்ணி? சேனல் கோடிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி. அங்கே ரிப்பீட்டர் இருக்காதுன்னு சொல்கிறோம், இங்கே வந்து ரிப்பீட்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். அங்கே ரிப்பீட்டர் இருக்காது, இங்கே ரிப்பீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அடுத்தது ட்ராபேக்கு. ஸோ ட்ராபேக்கை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பிட்ரேட் ஆஃப் தி டிஜிட்டல் சிக்னல் வந்து ஹையாக இருக்கும். பிட்ரேட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஹையாக இருக்கும். பிட்ரேட் வந்து ஹையாக இருக்கும். ஸோ பிட்ரேட் என்னவா இருக்கும் அப்படின்னா ஹை. அடுத்தது என்ன சொல்கிறாங்கன்னா டிஜிட்டல் மாடுலேஷன் நீட்ஸ் சிங்கர்னைசேஷன் இன் கேஸ் ஆஃப் எனி சிங்கர்னஸ் மாடுலேஷன். சிங்கர்னைசேஷன் தேவை. எதுக்கு அப்படின்னா டிஜிட்டல் மாடுலேஷனுக்கு. ஸோ நீ டிஜிட்டல் மாடுலேஷன் எடுத்துக்கிட்டா அப்படின்னா சிங்கர்னைசேஷன் தேவை. ஓகேங்களா. அடுத்தது ஒரு இம்பார்ட்டன்ட் டைட்டில் இருக்குது பேஸ் பேண்ட். அடுத்தது பேண்ட் பாஸ். பேஸ் பேண்ட்னா ஒன்றும் கிடையாது, உன்னோட ஒரிஜினல் இன்புட் சிக்னலை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக ஈக்குவலண்ட் எலக்ட்ரிக்கலாக மாற்றி நான் என்ன பண்ணுவேன்? ரெப்ரசன்ட் பண்ணுவேன். அதுக்கு பேர் தான் என்னது? பேஸ் பேண்ட் சிக்னல். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். பேஸ் பேண்ட் சிக்னல். பேஸ் பேண்ட் சிக்னல்ன்றது ஒரு இன்புட் சிக்னல். ஓகேங்களா. இது வந்து அனலாகும் இருக்கலாம், டிஜிட்டலாகவும் இருக்கலாம். ஸோ இன்புட் சிக்னல் அனலாகாகவும் இருக்கலாம், டிஜிட்டலாகவும் இருக்கலாம். அந்த எலக்ட்ரிக்கல் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டு எதோட எலக்ட்ரிக்கல் ஈக்குவலன்ட் சர்க்யூட்டு? உன்னோட ஒரிஜினலாக கிடைக்கிற இன்ஃபர்மேஷனோட எலக்ட்ரிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப், பார்த்துக்கோங்க, எலக்ட்ரிக்கல் ஈக்குவலண்ட் ஆஃப் ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன். ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் சிக்னல் தான் என்னது? பேஸ் பேண்ட் சிக்னல்.
ஸோ பேஸ் பேண்ட் சிக்னல் நிறைய இடத்துல நம்ம பார்த்துருப்போம். என்ன பார்த்துருப்போனே தெரியாது, அப்படின்னு என்னன்னே உங்களுக்கு தெரியாது பாதி பேருக்கு. நோட் பண்ணிக்கோங்க. பேஸ் பேண்ட் சிக்னல் அப்படின்னா உங்களோட இன்ஃபர்மேஷனோட எலக்ட்ரிக்கல் ஈக்குவலன்ட் சிக்னல் தான். ஓகேங்களா? எலக்ட்ரிக்கல் ஈக்குவலன்ட் ஆஃப் தி ஒரிஜினல் இன்ஃபர்மேஷன் சிக்னல் தான் உங்களுக்கு என்னது, ஒரிஜினல்னாலும் சரியா இல்லை அது ஆரிஜின் சிக்னலு இல்லைனா இன்புட் சிக்னலு எல்லாம் ஒரிஜினல் தான். ஓகேங்களா? ஸோ பேஸ் பேண்ட்னா மறக்கக்கூடாது, உங்களோட இன்புட் சிக்னலில் எலக்ட்ரிக்கல் ஈக்குவலன்ட் தான். இந்த மாதிரி காமிச்சிருக்காங்க ஸ்பெக்ட்ரம் ஆஃப் தி பேஸ் பேண்ட் சிக்னல். 0லேருந்து எஃப்எம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். அடுத்தது பேண்ட் பாஸ் சிக்னல். பேண்ட் பாஸ் சிக்னல்னால் நான் உனக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன். பேண்ட் பாஸ் சிக்னல் அப்படின்றது என்ன அப்படின்னா உன்னோட ஃப்ரீக்குவன்சி பாஸ் பண்ணுற அந்த அப்பர் ஃப்ரீக்குவன்சியும் இருக்கும், லோயர் ஃப்ரீக்குவன்சியும் இருக்கும், பேண்டு வித்துலேருந்து எடுப்போம். புரியுதுங்களா? அதுதானே. ஸோ பேண்ட் பாஸ் சிக்னல் அப்படின்றது உன்னோட சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகிற பிளேஸு, உன்னோட சிக்னல் வந்து ஃபில்டர் ஆகி டிரான்ஸ்மிட் ஆகிற பிளேஸு. அது என்னவா இருக்கும் அப்படின்னா உனக்கு மெசேஜ் டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னு அர்த்தம். அந்த இடத்துல ஃபில்டர் ஆகி போகுது. ரெண்டு இருக்குமா, F1 F2 இருக்குமா. இப்போ தான் நான் என்ன பண்ணுவோம், பேண்டு வித்து போட்டுவோம், F2 மைனஸ் F1 போட்டு எடுப்போம். ஞாபகம் இருக்கா? அதுதான் இந்த இடத்துல சொல்கிறாங்க. சிக்னல் நான் ஜீரோ லோவஸ்ட் ஃப்ரீக்குவன்சி. இந்த F1 அப்படின்றது என்ன உங்களுக்கு, நான் ஜீரோ லோவஸ்ட் ஃப்ரீக்குவன்சி இன் தி ஸ்பெக்ட்ரம். தெரியுதுங்களா? இதில் 0லேருந்து எடுக்கலை, ஆனால் இங்கே 0லேருந்து நம்ம எடுத்துருக்கோம். அதான் இங்கே சொல்லலாம் நான் ஜீரோ லோவஸ்ட் frequency in spectrum. This means the frequency spectrum of the band pass filter extends from F1 to F1 இல்லைனா F1 to F2. The modulating signal is called என்னது, பேண்ட் பாஸ் சிக்னல். மாடுலேட்டர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மாடுலேட்டர் அப்படின்றது ஆஃப்டர் மாடுலேஷன் முடிஞ்சு கிடைக்கிற ஃப்ரீக்வன்சியோட ஸ்பெக்ட்ரம். அதில் F1 இருக்குது, F2 இருக்குது, ரெண்டுக்கும் உள்ள கேப்பு தான் நம்ம பேண்ட் வித்துன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்னது, பேண்ட் பாஸ் சிக்னல். இந்த பேண்ட் பாஸ் சிக்னல் அதெல்லாம் உங்கள் சிக்னல் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட கண்டினியூஷனை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். புரியுதுங்களா? காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அகாடமிக்கில் எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் ஈஸி எக்ஸாமாக இருந்தாலும் சரி, ட்ரிபிள் எந்த எக்ஸாமாக இருந்தாலும் அதுக்குரிய கிளாஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. வேணுங்கிறமான டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்கும், கால் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.